I'm giving 1 lakh rupees course free to our founder, Dr. Yogesh. Come up on the stage. 1 lakh course free for Genelia. இன்ஃபர்மேஷன் நான் பேசும்போது சரி யாரெல்லாம் ஜெனலியா வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. 2-3 ஸ்பீக்கர் போதுமே அந்த பொண்ணு முதல்ல ஏதாவது நல்ல விஷயம் வந்து கைட்டிட்டே கவனிச்சேன். இது எதுக்காக சொல்றேன்னா குட் அப்சர்வேஷன் நான் சொன்னேன். அந்த பொண்ணு தெரிஞ்சு கை தட்டாங்க தெரியாது தட்டாங்க தெரியாது. மொத்தத்தில் எல்லாத்துலையும் கான்சன்ட்ரேஷன் ஆகும். கான்சன்ட்ரேஷன் வின் பண்ணும். 1 இயர் அவங்க வந்து டாக்டர் ரெடியாக இருந்தால் எங்கள் கோயம்புத்தூர் பிராண்டில் அவங்க 1 இயர் படிக்கிறதுக்குள்ளான டியூஷன் சென்டர்லி ஃப்ரீ. ஆனால் இது வந்து எக்ஸாம் வச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வரவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது ஷார்ட் பீரியட் சுமத்து. ஓகே நீங்க ஆல் தி பெஸ்ட். குட் ஆஃப்டர்நூன். நான் காலையில் இங்கே வந்தப்போ இப்படி நடக்கும் அப்போ நினச்சி வரல. நான் எல்லா நேரமும் காலையில் எந்திரிக்கும் போது இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்படி சொல்லிட்டு தான் எந்திரிப்பேன். இன்னைக்கு எனக்கு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எங்கள் ஸ்கூலில் இந்த சார் வந்திருக்கும் போது நிறைய பேர் கேட்டாங்க, உங்கள்ட்ட ஒரு பிக் கொஸ்டின் கேட்க போகிறேன், யார் வந்து ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு அக்கா எழுந்திரிச்சாங்க எங்கள் ஸ்கூலில். அப்போ அந்த அக்காட்ட எந்த கொஸ்டினுமே கேட்கல. உன்னோட எய்ம் என்ன, அதான் அந்த பெரிய கொஸ்டினே. நாங்களாம் எல்லாருமே பேசிக்கிட்டோம், நம்மளும் இந்த மாதிரி போயிருக்கலாம், இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம், எங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்க எல்லாருமே பேசியிருக்கோம். இப்போ இந்த நேரத்துல ஒரு பிக் கொஸ்டின் கேட்க போறேன்னு அதே சார் சொன்னாங்க. அப்ப எல்லாரும் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. நான் போறேன் அப்படின்னு எந்திரிச்சு வந்தேன். ஆனா எனக்கு இவ்வளவு அளவுக்கு இப்படி கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இங்க வந்திருக்கும் போது நிறைய டாக்டர் தான் பிடிக்கும். எங்க அண்ணன் இப்ப டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு டாக்டர் தான் பிடிக்கும். ஆனா இப்ப நிறைய கோர்ஸ் பார்த்தேன். ஏன் என்னால் படித்து 7000 படித்து வர முடியாது அப்போ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். 7000 என்னால் படித்து டாக்டர் ஆக முடியும் அப்போ நான் நம்புகிறேன். 12th நல்ல மார்க் எடுப்பேன்னு நான் நினைக்கிறேன். நானும் ஒரு டாக்டர் ஆகிட்டு இதே மாதிரி ஸ்டேஜில் நிறைய காலேஜ் நிறைய இடத்துல போய் பேசுவேன். இது மாதிரி நிறைய பேருக்கு கொடுப்பேன். இப்போ எனக்கு 1 lakh கொடுத்துருக்க மாதிரி நிறைய பேருக்கு நிறைய மெடல், நிறைய சர்டிஃபிகேட் நிறைய கொடுப்பேன் கண்டிப்பாக.